Hello friends, welcome back to my channel Success. Friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல types of price elasticity of demand இத பத்தி படிக்க போறோம். இது 11th 12th economics ஸ்டூடண்ட்ஸ்க்கும் TRB net set economics சப்ஜெக்ட்ல prepare பண்ற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, உங்க friends, உங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இதுவரையிலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடியதான பெல் ஐகான் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்குள்ள பாடம் நம்ம பார்க்கலாம். Levels or degrees of price elasticity of demand or types of price elasticity of demand. The price elasticity of demand is commonly known as the elasticity of demand, which refers to the degree of responsiveness of demand to the change in the price of the commodity. Levels or degrees of price elasticity of demand அல்லது types of price elasticity of demand. Price elasticity of demand தான் நம்ம பொதுவா elasticity of demand அப்படின்னு சொல்லுவோம். அது price elasticity of demand. பிரைஸ்ல விலையில ஏற்படக்கூடிய மாற்றத்தினால தேவையில எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படுகிறது அதை மெஷர் பண்ணக்கூடியதான் price elasticity of demand. Degree of responsiveness of demand to the change in the price of the commodity. ஒரு பொருளின் விலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் தேவையில் எவ்வளவு மாற்றம் ஏற்படுகிறது அதை மெஷர் பண்ணக்கூடியதான் price elasticity of demand. First on perfectly elastic demand. முற்றிலும் நெகிழ்ச்சியுள்ள தேவை perfectly elastic demand. EP price elasticity of demand perfectly elastic demand is equal to infinite. The demand is said to be perfectly elastic when a slight change in the price of a commodity causes an infinite change in its quantity demanded. ஒரு பொருளினுடைய விலையில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன மாற்றம், ஒரு சிறிய மாற்றம் விலையில் ஏற்படும் போது தேவையில் பெரிய அளவு மாற்றம் அல்லது முடிவில்லாத ஒரு மாற்றம் இன்ஃபினிட் சேஞ்ச் அப்படி ஏற்படக்கூடியதுதான் பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட், முற்றிலும் நெகிழ்ச்சியுள்ள தேவை. Such as even a small rise in the price of a commodity can result in greater fall in demand even to zero. In some cases, a little fall in the price can result in the increase in demand to infinity. எப்படின்னு பார்த்தோம்னா விலையில் ஒரு சின்ன மாற்றம், ₹1 அதிகமாயிற்றுனா அதனுடைய தேவை, அந்த பொருளின் தேவை முற்றிலும் குறைவாக மாறிவிடும் அல்லது டிமாண்ட் தேவையே இல்லாத அளவுக்கு மாறிவிடும். அதான் முற்றிலும் நெகிழ்ச்சியுள்ள தேவை. ₹1 அதிகரிப்பதனால தேவையில் ஒரு டோட்டல் சேஞ்ச், மொத்தமாகவே தேவை குறைந்து விடும், 0 லெவலுக்கு போயிடும் ₹1 அதிகரிப்பதனால. இல்லைன்னா சில கேசஸ்ல எப்படின்னா ₹1 குறைவதனால, அந்த பொருளினுடைய விலை ₹1 குறைவதனால ஒரு இன்ஃபினிட் சேஞ்ச், அதிகப்படியான தேவையை உருவாக்கும். அப்படி ஒரு சின்ன மாற்றம் வரக்கூடியதான், விலையில் ஏற்படக்கூடியதான ஒரு சின்ன மாற்றம் ஒரு முடிவில்லாத மாற்றம் அல்லது அளவுக்கு அதிகமான ஒரு மாற்றத்தை உருவாக்குவதுதான் பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட். பெரிய அளவு மாற்றம் அல்லது இன்ஃபினிட் சேஞ்ச், முடிவில்லாத மாற்றத்தை உருவாக்குவது பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட். In perfectly elastic demand, the demand curve is the horizontal straight line parallel to x-axis. Perfectly elastic demandல நம்ம demand curve பார்த்தோம்னா horizontal straight line parallel to x-axis. x-axisக்கு இணையாக இருக்கக்கூடியதான ஒரு கோடு தான் கிடைக்கும் நமக்கு perfectly elastic demandல. அதனோட demand curve x-axisக்கு இணையாக இருக்கக்கூடியதான ஒரு கோடாக இருக்கும், parallel to x-axis. இங்கே இந்த டேபிளில் நம்ம பார்த்தோம்னா இங்கே ப்ரைஸ் கொடுத்துருக்கோம், இங்கே டிமாண்ட் யூனிட்ஸில் கொடுத்துருக்கோம். ₹10 இருக்கும்போது 10 யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணுறாங்க.
அதே விலையில தான் 5 யூனிட்ஸ் அங்கே எவ்வளவு அவங்களுக்கு வாங்க முடியுமோ கன்சியூமர்ஸுக்கு அவ்வளவும் அதே விலையில் ஒரே விலையில் இருக்கும்போது தான் கன்சியூம் பண்ணுறாங்க. அதே 10 rupees தான் 5 யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணுறாங்க. திரும்பவும் விலையில் எந்த மாற்றமும் இல்லை, 20 யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணுறாங்க. ஆனால் ப்ரைஸில் ஒரு சின்ன மாற்றம், அது 11 rupees ஆனோடனே அங்கே 0 யூனிட்ஸ் கன்சம்ஷன் ஆயிடுது. எந்த கன்சம்ஷனுமே இல்லை. ஒரு சின்ன மாற்றம், விலையில் ஒரு சின்ன அதிகப்படியான ₹1 இன்க்ரீஸ் ஆகுறதுனால தேவையில் டோட்டல் சேஞ்ச், தேவையே கன்சம்ஷனே நடக்காத அளவுக்கு அங்கே ஒரு மாற்றம் வருகிறது. இதுதான் பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட். இங்கே நம்ம இந்த டயக்ராம் பார்த்தோன்னா பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்டை சொல்லியிருக்கோம். இங்கே குவான்டிட்டி டிமாண்டட் எக்ஸ் ஆக்சிஸ், இங்கே ஒய் ஆக்சிஸில் ப்ரைஸை நம்ம எடுத்திருக்கோம். இப்போ ஓபி ப்ரைஸ் லெவலில் எவ்வளோ வேணுனாலும் கன்சம்ஷன் அவங்க கன்சியூமர்ஸ் பண்ணலாம். கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம், எவ்வளோ வேணுனாலும் கன்சம்ஷன் இருக்கலாம். ஆனால் இந்த பியிலேருந்து ஏதாவது ஒரு மாற்றம் வரும்போது அங்கே கன்சம்ஷனே இருக்காது. இல்லைன்னா குறைவாக இருக்கும்னா அதிகப்படியான மாற்றத்தை உருவாக்கும், இன்ஃபினிட் சேஞ்சை உருவாக்கும். இதுதான் நம்ம பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரே ப்ரைஸ் தான், அதை விட ப்ரைஸ் அதிகமானாலோ குறைந்தாலோ ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் தேவையில். இதை தான் நம்ம பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட். அதனால தான் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி, அந்த பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிசிட்டி டிமாண்டுக்கு இபி இஸ் ஈக்குவல் டு அந்த வேல்யூ இன்ஃபினிட்னு சொல்கிறோம் நம்ம. தென் பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட். பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட் முற்றிலும் நெகிழ்ச்சியற்ற தேவை. When there is no change in the demand for a product due to the change in the price, then the demand is said to be perfectly inelastic. முற்றில நெகிழ்ச்சியற்ற தேவை அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்னா, விலையில் ஏற்படக்கூடியதான மாற்றம், சின்ன மாற்றமாக இருந்தாலும் சரிதான், பெரிய மாற்றமாக இருந்தாலும் தேவையில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் அது பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட், முற்றிலும் நெகிழ்ச்சியற்ற தேவை. ப்ரைஸில் விலையில் எந்த மாற்றம் ஏற்பட்டாலும் தேவையில் எந்த மாற்றமும் ஏற்படாது. அதுதான் பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட். இங்கே இபி இஸ் ஈக்குவல் டு 0. தேவையில் எந்த மாற்றமும் ஏற்படாமல் இருக்கும்போது அதனுடைய எலாஸ்டிசிட்டி பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்காக இருக்கும்போது அதனோட வேல்யூ 0வாக இருக்கும். Here the demand curve is a vertical straight line which shows that the demand remains unchanged irrespective of change in the price. இங்கே பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்டில் அந்த டிமாண்ட் கர்வ் எப்படி இருக்கும்னா வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், parallel to ஒய் ஆக்சிஸாக இருக்கும், ஒய் ஆக்சிஸுக்கு இணையாக இருக்கும். நம்ம பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்டில் எக்ஸ் ஆக்சிஸுக்கு இணையாக இருக்கும், ஹரிசாண்டலாக இருக்கும். பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்டில் அந்த டிமாண்ட் கர்வ் வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். அது எதை சொல்லுதுன்னா, டிமாண்ட் தேவையில் எந்த மாற்றமும் இல்லை, ப்ரைஸில் எவ்வளோதான் மாற்றம் ஏற்பட்டாலும் தேவையில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை இந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ இந்த டேபிளில் பார்த்தோன்னா ப்ரைஸ் டிமாண்ட், ப்ரைஸ் 15 இருக்கும்போது 10 யூனிட்ஸ் கன்சம்ஷன், ப்ரைஸ் 10 குறைஞ்சிருது அப்போவும் 10 யூனிட்ஸ் தான் கன்சம்ஷன். 20 ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போதும் 10 யூனிட்ஸ் தான் கன்சம்ஷன். தேவையில் எந்த மாற்றமும் இல்லை, ஒரே 10 யூனிட்ஸ் தான். இங்கே ப்ரைஸ்லான சேஞ்சஸ் இருக்குது. ப்ரைஸில் சேஞ்சஸ் இருக்கும்போது டிமாண்டில் எந்த சேஞ்சும் இல்லாமல் இருக்கக்கூடியது தான் பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட். இங்கே பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட் நம்ம இந்த டயக்ராம் பார்த்தோன்னா இங்கே குவான்டிட்டி டிமாண்டட் எக்ஸ் ஆக்சிஸ், ப்ரைஸ் இந்த ஒய் ஆக்சிஸில். P1 ப்ரைஸ் இருக்கும்போதும் ஒரே லெவல் தான், ஓக்யூ அமௌண்ட் தான் கன்சம்ஷன். P2 ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு அப்போவும் ஓக்யூ அமௌண்ட் தான் கன்சம்ஷன். ப்ரைஸ் P3 குறைஞ்சிருக்கும் போதும் ஓக்யூ அமௌண்ட் தான் கன்சம்ஷன். இது எல்லாத்தையும் நம்ம பிளாட் பண்ணும்போது நமக்கு ஒரு வெர்டிக்கல் லைன் கிடைக்கும். இந்த டிடி இதுதான் டிமாண்ட் கர்வ். பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்டில் அந்த டிமாண்ட் கர்வ் வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், ஒய் ஆக்சிஸுக்கு இணையாக இருக்கும், வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன். அங்கே தான் இபி இஸ் ஈக்குவல் டு 0. தேவையில் எந்த மாற்றமும் இல்லாத போது அதனோட வேல்யூ நமக்கு எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் 0 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன்
relatively elastic demand, மிகை தேவை நெகிழ்ச்சி. The demand is relatively elastic when the proportionate change in the demand for a commodity is greater than the proportionate change in its price. மிகை தேவை நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது விலையில் ஏற்படக்கூடியதான மாற்ற விகிதத்தை விட தேவையில் ஏற்படக்கூடியதான மாற்ற விகிதம் அதிகமாக இருக்கும். விலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அளவை விட தேவையில் ஏற்படக்கூடியதான மாற்றத்தின் அளவு அதிகமாக இருக்கும். அப்படி இருப்பதை தான் நம்ம மிகை தேவை நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். Proportionate change in the demand for a commodity is greater than the proportionate change in its price. இதனோட டிமாண்ட் கர்வ் பார்த்தோன்னா கிராஜுவலி ஸ்லோப்பிங், மெதுவாக சாயக்கூடியதாக இருக்கும், சரிந்து போகக்கூடியது. அதுதான் நம்ம ஃப்ளாட்டர் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்டில் அந்த டிமாண்ட் கர்வ் ஃப்ளாட்டராக இருக்கும். which shows that a proportionate change in quantity is greater than the proportionate change in the price. இந்த எலாஸ்டிக் டிமாண்ட் ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்டை நம்ம பிளாட் பண்ணும்போது அதனோட அந்த கர்வ் நமக்கு கரெக்டாக விலையில் ஏற்படக்கூடியதான மாற்றத்தை விட தேவையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அதிகமாக இருப்பதை நம்மளால் உணர முடியும். அப்படி அந்த கர்வ் ஃப்ளாட்டராக இருக்கும். இங்கே பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ப்ரைஸ் 10 ருபீஸாக இருக்குது, டிமாண்ட் 20 யூனிட்ஸாக இருக்குது. ப்ரைஸில் ₹1 குறைவாக இருக்குது, 9 ருபீஸாக இருக்கும்போது டிமாண்ட் 40 யூனிட்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே 10க்கும் 9க்கும் ₹1 தான் டிஃப்ரென்ஸ், ஒரு சின்ன மாற்றம். ஆனால் தேவை நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 யூனிட்ஸ்லேருந்து 40 யூனிட்ஸ், 20 யூனிட்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆகுது. இதான் விலையில் ஏற்படக்கூடியதான அந்த ப்ரொபோர்ஷனேட் சேஞ்சை விட தேவையில் அதிகமான சேஞ்ச் இருக்குது. இதை தான் நம்ம ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக். இன்னும் பார்த்தோன்னா 9லேருந்து 8 ஆகும்போது 40லேருந்து 60 ருபீஸுக்கு போயிடுது, 60 யூனிட்ஸு கன்சம்ஷன் போயிடுது. அங்கேயும் 20 யூனிட்ஸ் டிஃப்ரென்ஸ் வருது. அப்படி ஒரு சின்ன விலையில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன மாற்றத்திற்கு அதிகப்படியான தேவையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் நம்ம ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே அந்த கர்வ் பார்த்தோன்னா ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்டுக்கு ப்ரைஸ் P1 இருக்கும்போது OQ0 டிமாண்ட் இருக்குது. P2 அந்த சேஞ்சு பார்த்தோன்னா ஒரு சின்ன அமௌண்ட் தான் அந்த சேஞ்சு. அவ்வளோ சேஞ்சுக்கு குவான்டிட்டி டிமாண்டடில் பார்த்தீங்கன்னா Q0லேருந்து Q1 வரைக்கும் என்னவாயிருதுன்னா மாற்றம் ஏற்படுகிறது தேவையில். இவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படுகிறது இங்கே விலையில் ஒரு சின்ன மாற்றம் தான். இப்படி இருக்கிறது தான் நம்ம அந்த கர்வை ஜாயின் பண்ணும்போது டிடி நமக்கு டிமாண்ட் கர்வ் ஃப்ளாட்டர் கர்வாக கிடைக்கும். இதனோட வேல்யூ நம்ம பார்த்தோன்னா இபி இஸ் கிரேட்டர் தேன் 1 விட இதனோட வேல்யூ அதிகமாக இருக்கும் ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்டுக்கு. தென் ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட் இபி இஸ் லெஸ் தேன் 1. When the proportionate change in the demand for a product is less than the proportionate change in the price, the demand is said to be relatively inelastic. It is also called as the elasticity less than unity. Relatively inelastic demand குறைவான நெகிழ்ச்சியுள்ள தேவை அல்லது குறை தேவை நெகிழ்ச்சி அப்படின்னு அதில் பார்த்தோன்னா விலையில் ஏற்படக்கூடியதான ஒரு பெரிய மாற்றம் தேவையில் ஒரு சின்ன சதவீத மாற்றத்தை தான் உருவாக்கும். விலையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அந்த ரேஷியோ அதிகமாக இருக்கும், விகிதம் அதிகமாக இருக்கும் விலையில். ஆனால் தேவையில் ஒரு சின்ன சதவிகித மாற்றம் தான் உருவாக்கி இருக்கும். அப்படி இருக்கக்கூடியதான டிமாண்டை நம்ம ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எலாஸ்டிசிட்டி லெஸ் தேன் யூனிட்டி, அதனோட வேல்யூ எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் நம்ம கால்குலேட் பண்ணும்போது அதனோட வேல்யூ 1ஐ விட குறைவாக இருக்கும். இங்கே டிமாண்ட் கர்வ் ஸ்டீப்லி ஸ்லோப்பிங், நல்ல ஸ்டீப்பராக இருக்கும், அதனோட சாய்வு அதிகமாக இருக்கும். அந்த கர்வை நம்ம பிளாட் பண்ணும்போது ஒரு ஸ்டீப்பர் கர்வ் நமக்கு கிடைக்கும். which shows that the change in the is relatively smaller than the change in the price. அது நம்ம பார்த்தோன்னா விலையில் ஏற்பட்டிருக்கக்கூடியதான மாற்றத்தை விட தேவையில் ஏற்படக்கூடிய மாற்றம் வந்து குறைவாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தோன்னா ப்ரைஸ் 20 ருபீஸாக இருக்கும்போது 20 யூனிட்ஸ் கன்சம்ஷன்.
10 ருபீஸாக குறைஞ்சிருது, 10 ரூபாய் குறைஞ்சிருது. இங்கே ஆனால் தேவையில் ஒரே ஒரு யூனிட் தான் அதிகமாக இருக்குது. 20லேருந்து 21 யூனிட் கன்சம்ஷன் இருக்குது. 10 ருபீஸ்லேருந்து 2 ருபீஸாக குறைஞ்சிருது, இங்கே ஒரு யூனிட் அதிகமாக இருக்குது. 21லேருந்து 22. அப்படின்னா விலையில் ஏற்படக்கூடியதான மாற்றம் அதிகமாக இருக்குது. அந்த ரேஷியோ ப்ரப்போர்ஷனேட் சேஞ்ச் அதிகமாக இருக்குது. 10லேருந்து 2க்கு 8 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே தேவையில் 21லேருந்து 22 யூனிட்ஸ், ஒரு சின்ன மாற்றம் தான், ஒரு யூனிட் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்படி இந்த ப்ரைஸில் ஏற்படக்கூடியதான அந்த சேஞ்ச், அந்த சதவிகிதத்தை விட தேவையில் ஏற்படக்கூடியதான சேஞ்ச் குறைவான சதவிகிதத்தில் இருக்கும்போது அதை நம்ம ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே டயக்ராம் பார்த்தோன்னா எக்ஸ் ஆக்சிஸ் குவான்டிட்டி டிமாண்டட், ஒய் ஆக்சிஸில் ப்ரைஸ். P1 இருக்கும்போது OQ1 அமௌண்ட்டு கன்சம்ஷன், தேவை ஓலேருந்து OQ1 வரைக்கும் இருக்குது. ப்ரைஸில் இவ்வளோ மாற்றம் இருக்குது. P1லேருந்து P2க்கு ப்ரைஸ் குறைஞ்சிருது, ஆனால் தேவை Q1லேருந்து Q2 ஒரு சின்ன மாற்றம் தான் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கர்வை நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு இப்படி ஒரு ஸ்டீப்பர் கர்வ் கிடைக்கும். டிமாண்ட் கர்வ் ஸ்டீப்பாக இருக்கக்கூடியது. இதை தான் நம்ம ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். Then unitary elastic demand EP is equal to 1. The demand is unitary elastic when the proportionate change in the price of a product results in the same proportionate change in the quantity demanded. அலகு தேவை நெகிழ்ச்சி யூனிட்டரி எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்லும்போது விலையில் ஏற்படக்கூடியதான சதவீத மாற்றத்தின் அளவு அதே சம அளவு சதவிகித மாற்றத்தினை தேவையில் உருவாக்கும். எவ்வளோ நமக்கு இங்கே ரேஷியோ சேஞ்ச் ப்ரைஸில் இருக்குதோ அதே அளவு தேவையிலும் அந்த ரேஷியோ சேஞ்ச் ஆகும். அந்த விகிதம் ப்ரப்போர்ஷனேட் சேஞ்ச் ஒரே அளவுக்கு மாற்றத்தை உருவாக்குவது. தேவையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் விகிதமும் விலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் விகிதமும் ஒரே சம அளவாக இருப்பது தான் நம்ம யூனிட்டரி எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். Here the shape of the demand curve is a rectangular hyperbola. ஒரு rectangular hyperbola-வா இருக்கும். Which shows that area under the curve is equal to 1. இந்த curve அது rectangular hyperbola-வா இருக்கும். அது தேவை கொடு செவ்வக அதிபர வளையம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவோட ஏரியா நம்ம எந்த இடத்துல பார்த்தாலும் அதனோட வேல்யூ ஈக்குவல் டு 1 இருக்கும். அதுதான் நம்ம யூனிட்டரி எலாஸ்டிக் டிமாண்ட். அதனோட வேல்யூ நம்ம எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் கால்குலேட் பண்ணும்போது அதனோட வேல்யூ நமக்கு 1 கிடைக்கும். அதான் யூனிட்டரி எலாஸ்டிக் டிமாண்ட். இங்கே டேபிளில் பார்த்தோன்னா ப்ரைஸ் ₹15 இருக்குது, டிமாண்ட் 20 யூனிட்ஸ். ப்ரைஸ் 10 ருபீஸாக குறைஞ்சிருது, இங்கே டிமாண்டு 25 யூனிட்ஸ் ஆயிரு. இங்கே 5 ருபீஸ் சேஞ்சஸ் இருக்குது, இங்கே 5 யூனிட்ஸ் சேஞ்சஸ் இருக்குது. 10லேருந்து 5 ருபீஸாக குறைஞ்சிருது, இங்கே 25லேருந்து 30 யூனிட்ஸ் ப்ரைஸ் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, தேவை அதிகமாகிருக்கு. 5 யூனிட் அதிகமாகிருக்கு. இங்கே 5 யூனிட் தேவையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, இங்கேயும் 5 யூனிட் தேவையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்படி ஒரே அளவு சம அளவு மாற்றத்தினை உருவாக்குவது தான் நம்ம யூனிட்டரி எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இந்த டயக்ராம் பார்த்தோன்னா P0 ப்ரைஸாக இருக்குது, ப்ரைஸ் P1 குறையும் போது இங்கே Q0லேருந்து OQ0லேருந்து Q1 இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும், அதுதான் 1. இதனோட ஏரியாவை நம்ம கால்குலேட் பண்ணி இந்த ஏரியாவை பார்க்கும்போது எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் 1 கிடைக்கும். இதை தான் நம்ம யூனிட்டரி எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பார்த்து தானே இந்த 5 டைப்ஸ், இதை நம்ம எல்லாமே ஒரே பிக்சரில் கொண்டு வரதா இருந்தால் நம்ம இப்படி ஒரு டேபிள் போட்டு பார்க்கலாம். அதனோட நியூமரிக்கல் வேல்யூ என்ன வேல்யூ எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டுக்கு இருக்குது, அது என்ன எலாஸ்டிசிட்டி, அதனோட டிஸ்கிரிப்ஷன் என்னது, அதனோட விளக்கம் அது என்னது, ஷேப் ஆஃப் த டிமாண்ட் கர்வ். இப்படி நம்ம ஒரே பிக்சரில் நம்ம பார்த்தோன்னா ஒரு டேபிள் போட்டு பார்த்தோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். EP is equal to infinite, எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இன்ஃபினிட்டாக இருக்கும்போது அது என்ன எலாஸ்டிக் டிமாண்ட்னா பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். இங்கே என்னென்னா சேஞ்ச் இன் டிமாண்ட் இஸ் இன்ஃபினிட் அட் அ கிவன் ப்ரைஸ். ஒரு குறிப்பிட்ட விலையில் தேவை இன்ஃபினிட்டாக இருக்கும்,
அதிகப்படியான அளவாக முடிவில்லாததாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடியது பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். டிமாண்ட் கர்வ் ஹரிசாண்டலாக இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸுக்கு இணையாக இருக்கும், பேரலாக இருக்கக்கூடியது. இபி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட். அதனோட வேல்யூ 0வாக இருக்கும்போது பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட். டிமாண்ட் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச் வாட் எவர் பி த சேஞ்ச் இன் ப்ரைஸ். விலையில் எந்த மாற்றம் வந்தாலும் தேவையில் மாற்றம் ஏற்படாமல் இருப்பது, அது பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். அதனோட டிமாண்ட் கர்வ் வெர்டிக்கலாக இருக்கும். இபி இஸ் ஈக்குவல் டு 1, நியூமரிக்கல் வேல்யூ 1 கிடைக்கும், நமக்கு 1 கிடைக்கும், அது யூனிட்டரி எலாஸ்டிக். இங்கே பார்த்தோன்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸ். தேவையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் விகிதமும் விலையில் ஏற்படக்கூடியதான மாற்றத்தின் விகிதமும் ஈக்குவலாக சம அளவாக இருக்கும். அதனோட டிமாண்ட் கர்வ் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவாக கிடைக்கும். இங்கே இபி இஸ் less than 1 greater than 0. எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டோட வேல்யூ 0வை விட அதிகமாக இருக்கும், 1ஐ விட குறைவாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக். அப்படி இருக்கும்போது percentage change in quantity demanded is less than the percentage change in price. தேவையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் விகிதம் விலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் விகிதத்தை விட குறைவாக இருக்கும். அதனோட டிமாண்ட் கர்வ் ஸ்டீப்பர் கர்வாக இருக்கும். இங்கே இபி எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் லெஸ் தேன் இன்ஃபினிட் அண்ட் கிரேட்டர் தேன் 1. எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் 1ஐ விட அதிகமாக இருக்கும், இன்ஃபினிட்டை விட குறைவாக இருக்கும். அப்படி வேல்யூ இருந்ததுன்னா அது ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்ட். நம்ம எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படி சொல்லுவோம். அதனோட விளக்கம் நம்ம இது பார்த்தோம்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் இஸ் கிரேட்டர் தேன் த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸ். விலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் விகிதத்தை விட தேவையில் ஏற்படக்கூடியதான மாற்றத்தின் விகிதம் அதிகமாக இருக்கும். அதனோட டிமாண்ட் கர்வ் ஃப்ளாட்டர் கர்வாக நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோவை பார்க்குறதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.